ஆத்தி என்ன அடி இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பேட்டிங்ல பிரிச்சு மேய்ஞ்சு இந்தியா ஒரு சூப்பரான ஸ்கோரை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இன்னைக்கு நம்மளோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே மரண மாசா இருந்துச்சு. இன்னைக்கு அபிஷேக் சர்மா என்ன பண்ண போறாரோ, மற்ற மேட்ச் எல்லாத்துலயும் சொதப்பினாரு. இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரான்னு எதிர்பார்த்தோம். ஆனா மனுஷன் மற்ற மேட்ச்ல விளையாடுறது முக்கியம் இல்ல, நான் ஃபைனல்ல ஆடுறேன் பாருங்க ஆட்டம் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பினாரு. சஞ்சு சாம்சனும் அதிரடி காட்டினாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளேலே 92 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகிட்டா இந்தியா வேற லெவல் ஸ்கோர் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்போதாங்க ரச்சின் ரவீந்திராவோட ஃபர்ஸ்ட் பாலையே அது ஒய்டு பாலை போய் அபிஷேக் சர்மா டச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா போனா என்னப்பா, அதுதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு இசான் கிசானும் அவரோட பங்குக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசைத்திட்டாரு. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனும் 80 ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பாவம்ப்பா சஞ்சு சாம்சன் நிறைய மேட்ச்ல அவர் 80 ரன்னுக்கு மேலே எடுத்தே அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்லயாவது அவர் செஞ்சுரி அடிக்கணும், ஃபைனல்லையாவது மாஸ்க் காட்டணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எமனா நீசம், நான் சஞ்சு சாம்சனை செஞ்சுரி அடிக்க விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை எடுத்தாரு. இதுல மெக்கன்சி ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே ஓவர்ல இசான் கிசானும் அவுட் ஆயிட்டாரு. சரி, அவர் தான் அவுட் ஆனாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் இசான் கிசான் அவுட் ஆன அடுத்த பால்ல மனுஷன் டக் அவுட் ஆயிட்டாருங்க. நீசம் ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டை எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா களத்துல இருந்தாரு. அவர் அப்பதான் ஹென்ரியோட பால்ல ஒரு 6 எல்லாம் அடிச்சு கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சாரு. சரி, இவர் அப்படியே அதிரடி காட்டுவார் நினைக்கும் போது 6 அடிச்ச அடுத்த பால்ல மனுஷன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. போச்சு, ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க சிவம் துபே நான் ஸ்கோர் கம்மியாக விட்டுருவேனா, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் கடைசி ஓவரில் ஒரு 4 ஒரு 6 6 4ன்னு சொல்லிட்டு அதிரடி காட்டினால கடைசி ஓவரில் மட்டும் 24 ரன் வந்துருச்சு. இதனால நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவில் 255 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது நியூசிலாந்துக்கு எதிராக அதுவும் ஃபைனலில் ஒரு சூப்பரான டார்கெட் தான். இருந்தாலும் இவ்வளோ பெரிய டார்கெட் எடுத்தோம்லன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நியூசிலாந்தோட பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அதிரடி காட்டுவாங்க. இதில் சைஃபட் ஃபின்னலன் இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மேட்சை வின் பண்ணி கப் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லியாகவே விக்கெட் எடுக்கணுங்க. நம்ம பவர் பிளேல விளையாண்ட மாதிரி அவங்கள விளையாட விட்டுறக்கூடாது. வேகமாக விக்கெட்டை எடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிடலாம். பேட்டிங்கில் நம்ம இந்தியா மாஸ் காட்டியிருக்காங்க. பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.